விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா, எத தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேலையெல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே! இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கனவுல கூட நினைக்காத ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. இத்தனை நாளா, இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், இழப்புகள் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இனி வரக்கூடிய நாட்கள் மாறப்போற காலகட்டம் அமையப் போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. கீழ இருந்து நீங்க மேல வரப்போறீங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நான் சொல்லப் போற அந்த 5 ரகசியங்கள். இந்த 5 ரகசியங்களை நீங்க உங்க உசுருக்கு உசுரான நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்பவே தடையாயிடும்ங்க. அதனால இந்த பதிவ கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுசா கேளுங்க. ஏன்னா உங்க தலையெழுத்தையே மாத்தப் போற விஷயங்கள தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். விருச்சிக ராசியில பிறந்தவங்கள பத்தி மத்தவங்களுக்கு என்ன தெரியும்? இது பார்க்கறதுக்கு நீங்க நீங்க ரொம்ப தைரியமான ஆளு. யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. எதையும் சாதிப்பீங்கன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள எவ்வளவு காயங்கள் இருக்குது, ராத்திரியில எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். கடந்த கொஞ்ச காலமா நீங்க தொட்டது எதுவுமே துலங்கல. நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட வாய்டு தான் மிச்சமா வந்திருக்கும். பணம், காசு விஷயத்துல நம்பி ஏமாந்துருப்பீங்க. நம்ம நம்புனவங்களே நெனச்சு நம்ம உதவி செஞ்சவங்க எல்லாம் நேரம் வரும்போது உங்களுக்கு முதுகுல குத்திருப்பாங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில விடிவு காலமே வராதா? இப்படி கஷ்டப்பட்டே ஒரு உசுரு போயிருமான்னு நீங்க நெறைய தடவ மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு வரப்போற கிரக மாற்றங்கள் இதுவரைக்கும் தடைபட்டு கிடந்த உங்க அதிர்ஷ்ட கதவுகள சடசடன்னு திறக்க போகுது. இது சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. உங்க ஜாதக கட்டங்கள்ல ஏற்படுற அந்த அற்புதம் உங்க கண்ணு முன்னாடியே நடக்க போகுதுங்க. இந்த நேரத்துல தான் நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்ச உடனே முதல்ல அத கெடுக்க நினைக்கிறது உங்கள சுத்தி இருக்கிறவங்க தான். அதனால தான் இந்த 5 விஷயங்களும் இது ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும்னு நான் அடிச்சே சொல்றேன். இதுல முதல் ரகசியம் என்னன்னா, உங்களுக்கு வரப்போற பண வரவு பத்தின விஷயம். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் தேடி வரும். ரொம்ப நாளா வரலையேன்னு நினைச்சிட்டு இருந்த பணம், இல்ல யாராவது கொடுக்க வேண்டிய பெரிய தொகை திடீர்னு உங்க கைக்கு வரும். அது மட்டும் இல்லாம, புதுசா வருமானம் வர்றதுக்கான வழிகளும் பிறக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்க கைக்கு எவ்வளவு பணம் வருது? எங்கிருந்து வருது? அத வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படிங்கிற விஷயத்த உங்க வீட்ல இருக்கிறவங்கள தவிர வெளியில யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. ஏளனமா பேசினவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நெனச்சு, எனக்கு இந்த அளவுக்கு பணம் வந்திருக்குது. நான் இத வாங்க போறேன், அத வாங்க போறேன்னு நீங்க பெருமையா சொன்னீங்கன்னா, அங்கேயே உங்களுக்கு பெரிய கண் திஷ்டி விழுந்துரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இந்த கண் திஷ்டி கோளாறு ரொம்ப அதிகம். மத்தவங்க உங்க மேல வைக்கிற பொறாம பார்வை வரப்போற நல்லத அப்படியே தடுத்து நிறுத்திடும். அதனால உங்க பொருளாதார வளர்ச்சி பத்தியில எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் வெளியாட்கள் கிட்ட தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க. அப்படியே யாராவது வந்து கேட்டாலும் ஏதோ கடவுள் புண்ணியத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிட்டு இருக்குது மட்டும் சொல்லுங்க. வெளியே கடந்து போயிடுங்க. உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான் உங்களுக்கான முதல் எதிரியாகுது. வார்த்தை இருக்குது. அதனால ரொம்ப கவனமா பேசணும். ஒரு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கிடைக்க போற பலனை நீங்களே உங்க வாயால கெடுத்துடக்கூடாது. ஒருத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி உங்க ரகசியங்கள தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்கிறதுல துளி கூட இஷ்டம் இருக்காது. அதனால எப்பவுமே ஒரு படி தள்ளியே இருங்க. 2வது முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்களோட அடுத்த கட்ட நீங்க புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் சரி, டெவலப் ஆகுற இடத்துல உங்களுக்கு வரப்போற பதவி உயர்வு பத்தியோ, இல்ல வீடு நிலம் வாங்க போற எண்ணம் இருந்தாலும் அதை எக்காரணத்தை கொண்டும் பெரிய வெளிய ஆட்கள் கிட்ட மூச்சே விடக்கூடாதுங்க. விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கும். மனசுக்குள்ள எதையும் மறைச்சு வைக்க தெரியாம ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுன்னா, உடனே அதை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டு கொண்டாடுற குணம் உங்களுக்கு உண்டு. நீங்க எப்போ ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு மத்தவங்க கிட்ட சொல்றீங்களோ, அப்ப அந்த காரியத்துல 1000 தடங்கல் வந்து சேரும். உங்க சொந்த பந்தங்களே உங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்கன்னு நீங்க நல்லா வர்றது அவங்கள சுத்தி இருக்கிற பல பேருக்கு பிடிக்காது. அதனால ஒரு காரியம் 100% முடிஞ்சு அது உங்க கைக்கு வர வரைக்கும் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும்.
அத செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்க வெற்றி மத்தவங்களுக்கு பேசணுமே தவிர, அதுக்கு முன்னாடி உங்க வாய் பேசவே கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ரொம்ப கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 3வது விஷயம் உங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். குறிப்பா உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு, இல்ல உங்க பிள்ளைக பத்தின விஷயங்கள், உங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சண்டை சச்சரவுகள் வரலாம். மனசு ரொம்ப பாரமா இருக்கு. யார்கிட்டயாவது சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு நெனச்சு 3வது மனுஷங்க கிட்ட உங்க வீட்டு கஷ்டங்கள சொல்லவே சொல்லாதீங்க. உங்க முன்னாடி ஆமாப்பா நீ சொல்றது சரிதான். உனக்கு போய் இப்படி ஒரு கஷ்டமான்னு ரொம்ப பரிதாபப்படுற மாரி நடிப்பாங்க. ஆனா, அவங்க முதுகுக்கு பின்னாடி போய் அவங்க நிலைமை இப்படி இருக்கு. அவங்க குடும்பம் அவ்வளோதான். அவன் ரொம்ப கேவலமா பேசுவாங்க. உங்கள அவங்க இழிவுபடுத்திட்டு, அத வச்சு உங்கள எப்படி அழிக்கலாம்னு திட்டம் போடுறவங்க தான் அவங்க. இந்த காலத்துல அதிகமாவும் இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கப் போகுது. குடும்பத்துக்குள்ள இருந்த விரிசல்கள் எல்லாம் சரியாகி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வரப்போகுது. அந்த நேரத்துல பழைய கசப்பான சம்பவங்கள நெனச்சுக்கிட்டு, அது மத்தவங்க கிட்ட சொல்லி உங்க நல்ல நேரத்த நீங்களே கெடுத்துக்காதீங்க. வீட்டுக்குள்ள நடக்கிறது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அந்த ரகசியம் அந்த 4 செவுத்துக்குள்ளேயே முடங்கி போகணும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதுசா நெறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்கள தேடி வந்து வழிய பழகுவாங்க. ஆனா, அவங்க எல்லாம் நிஜமான நண்பர்கள்னு நீங்க நம்பிடக்கூடாது. உங்க நேரமும், காலமும் நல்லா இருக்கு. உங்ககிட்ட காசு, பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள சுத்தி வர கூட்டம் தான் அது. நீங்க ரொம்ப சுலபமா மத்தவங்கள நம்பிடுவீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. யாரோ ஒருத்தர் 2 நல்ல வார்த்தை பேசின உடனே இவங்க நமக்கு ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு உங்க மனசுல இருக்கிற எல்லா ரகசியங்களையும் அப்படியே கொட்டுவீங்க. இனிமே அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. சிரிச்சு பேசுறவங்க எல்லாம் நமக்கு சொந்தமாயிட மாட்டாங்க. உங்க கூடவே சாப்பிட்டு உங்களை எப்படி குழி தோண்டி புதைக்கலாம்னு காத்துட்டு இருக்கிற துரோகிகள் தான் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதனால எல்லார்கிட்டயும் எவ்வளவு தூரம் பழகணுமோ அவ்வளவு தூரம் தான் பழகணும். ஒரு எல்லைக்கோடு போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே உங்களை நீங்க வச்சுக்கணும். உங்க மனசுக்குள்ள ஓடுறது என்ன, உங்க பலம் என்ன, உங்க பலவீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெரிய ரகசியமா இருக்கணும். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் என்னன்னு சொன்னா, நீங்க செய்ய போற பரிகாரங்கள் மற்றும் தெய்வ வழிபாடு பத்தின விஷயங்கள். உங்களுக்கு வரப்போற நல்ல காலத்துல உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. இத்தனை நாளா வழி தெரியாம இருட்டுல நின்னுட்டு இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. அதனால நீங்க மன அமைதிக்காக நிறைய கோவில்களுக்கு போவீங்க. உங்க கஷ்டம் தீரணும்னு சில பரிகாரங்கள் எல்லாம் செய்வீங்க. ஆனா நீங்க என்ன பரிகாரம் செய்றீங்க, எந்த சாமி கும்பிடுறீங்க அப்படிங்கிறத வெளியாட்கள் கிட்ட மூச்சு விடவே கூடாது. உங்க வேண்டுதல்கள் எல்லாமே ரகசியமா தான் இருக்கணும். சில பேர் இருப்பாங்க, அந்த கோவிலுக்கு போனோம், அந்த பரிகாரம் செஞ்சோம். அதனால தான் எங்களுக்கு இப்ப இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு ஊர் முழுக்க தம்பட்ட அடிப்பாங்க. அப்படி செஞ்சா அந்த கண் திஷ்டியே திரும்பவும் உங்களுக்கு பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடும். உங்கள வேண்டா இருந்தாலும் அது உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையில மட்டும் தான் இருக்கணும். மத்தவங்க கிட்ட உங்க பக்திய பத்தி பெருமையா பேசணும் எந்த அவசியமும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருந்தா மட்டும் தான் வரப்போற அந்த பெரிய யோகம் உங்களுக்கு நிரந்தரமா நிலைச்சு நிக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நம்மள ஏமாத்த வராங்கன்னு உங்க மனசுக்கு பட்டா அது எப்பவுமே சரியா தான் இருக்கும். அதனால அந்த உள்ளுணர்வை நீங்க மதிக்காம மத்தவங்க பேச்ச கேட்டு தான் இவ்வளவு நாள் பல தடவை அடிபட்டு இருக்கீங்க. சுத்தி இருக்கிறவங்க போடுற நாடகத்தை உண்மையில நம்பி உங்க வாழ்க்கையை நீங்களே வீணாக்காதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் முழுசா நம்புங்க. உங்க மூளை சொல்றதையோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற ஆலோசனையே கேட்கவே கேட்காதீங்க. உங்க முட்டாள்னு நினைச்சிட்டு திரும்பவும் உங்களை ஏமாத்த நிறைய பேர் வருவாங்க. அவங்க போடுற அந்த பாசத்தை நீங்க பார்த்து மறுபடியும் ஏமாந்துடக்கூடாது. அவங்க உங்ககிட்ட தேன் ஒழுகுற மாதிரி இனிமையா பேசுவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள கடுமையான வஞ்சகம் இருக்கும். அதனால அதுல யாரையும் நம்பணும், யாரை தூக்கி எறியணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கோங்க. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில இவ்வளவு நாள் உங்களுக்கு எந்த மரியாதையும் இருந்திருக்காது. எந்த விசேஷத்துக்கு போனாலும் உங்களை ஒரு ஓரமா தான் உட்கார வச்சிருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னா அதை யாருமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. பின்னாடி உங்களை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க. ஆனா இனிமே காலம் அப்படியே மாறும். இவங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாமே உங்களை தேடி வரப்போறாங்க. உங்ககிட்ட யோசனை கேட்குற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுது. ஆனா இந்த இடத்துல தான் உங்க குணம் வெளியே வரும். உங்களை கஷ்டப்படுத்தினவங்கள பழி வாங்கணும்னு உங்க மனசு துடிக்கும். ஆனா அப்படி செஞ்சா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். அதனால அமைதியா இருந்து உங்க வாழ்க்கையில சாதிச்சு காட்டுறது தான் உண்மையான வெற்றி. அவங்க செஞ்ச துரோகத்தை மனசுல எப்பவும் வச்சுக்கோங்க. ஆனா வெளியில காட்டிக்காதீங்க. உங்களை தேடி வரவங்க கிட்ட ரொம்ப இயல்பா பேசுங்க. ஆனா உங்க எல்லைக்கோடு என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா திரும்பவும் அவங்க உங்களை மதிக்கிற அளவுக்கு
இடம் கொடுத்துறாதீங்க. 5வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்களுடைய எதிரிகள பத்தின விஷயம். இவ்வளவு நாள் உங்களுக்கு யார் கெடுதல் செஞ்சாங்க, யார் உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்க கூடவே இருந்துகிட்டு உங்கள துரோகம் செஞ்ச அந்த முகமூடி போட்ட மனுஷங்கள நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இந்த விஷயத்த நீங்க வெளியில காட்டிக்கவே கூடாது. உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்? ஏன் எனக்கு இந்த துரோகம் பண்ண? அப்படின்னு போய் அவங்க முன்னாடி நின்னு சண்டை போடாதீங்க. உங்களுக்கு அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத அவங்க கிட்ட காட்டிக்கவே கூடாது. அவங்க கிட்ட பழைய மாதிரி நடிச்சா நீங்களும் அந்த நம்புற மாதிரி திரும்ப நடிங்க. விருச்சிக ராசிக்காரங்க என்னைக்குமே ஒரு விஷயத்த மறக்கவே மாட்டீங்க. குறிப்பா உங்களுக்கு நடந்த துரோகத்த உசுரு போற வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால இந்த நேரத்துல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். உங்க கோபத்தை எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஓரமா புதைச்சு வைங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கும். அப்போ உங்க வளர்ச்சி மூலமா உங்களுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க எந்த விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சீங்களோ அது உங்க கைக்கு வரப்போகுது. முதல்ல வீடு வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையணும்னு நீங்க கண்ட கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்றா பழிக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது நம்ம வாசக்கதவை தட்டுற வரைக்கும் தான், அதை தொடர்ந்து உள்ள கூட்டிட்டு வர்றது நம்ம கையில தான் இருக்குது. கடவுள் உங்களுக்கு வாய்ப்புகளை வாரி வழங்குவாரு. ஆனா அதை சரியா பயன்படுத்திக்க வேண்டியது உங்களோட விருப்பம். சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போடாதீங்க. நேரம் காலம் பார்க்கணும் உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தொடர உயரமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. சில பேருக்கு ரொம்ப நாளா தீர்க்க முடியாமல் இருக்கிற கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் உங்களை தேடி வரப்போகுது. வருமானத்துல இருக்கிற உங்க நகைகளை அடமானத்துல இருக்கிறவங்க நகைகளை எல்லாம் மீட்டு மறுபடியும் அதை போட்டு அழகு பார்க்குற யோகம் வந்துருச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனையோ வருஷமா மனசு உடைஞ்சு போய் மருத்துவமனையில ஏறி இறங்கின தம்பதி இருக்கீங்க. உங்க வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்குற காலம் நெருங்கிடுச்சு. கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. நல்ல வரன் அமையலேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற இளசுகளுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல துணை ரொம்ப சீக்கிரமே அமைய போகுது. இப்படி நாலா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகள் மட்டும்தான் தேடி வரப்போகுது. இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வருமான்னு நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். உங்க ஜாதகத்துல நவகிரகங்கள் இப்போ உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பத்தி நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா இத்தனை நாளா ஏதோ ஒரு வியாதி உங்களை வாட்டி வதைச்சிட்டு இருந்திருக்கும். மருத்துவம் பார்க்கறதுக்காக உங்க கையில இருந்த காசு எல்லாம் தண்ணியா செலவாகி இருக்கும். ராத்திரி ஆனா தூக்கம் வராது. காலையில எந்திரிச்சா ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. உடம்புல எப்பவும் ஒரு சோர்வு, மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. ரொம்ப நாளா சரியாகாத நோய்களுக்கு கூட இப்ப சரியான வைத்தியம் கிடைச்சு நீங்க பழையபடி ரொம்ப ஆரோக்கியமா சுறுசுறுப்பா மாறப் போறீங்க. உங்க முகத்துல ஒரு புது கலை வரப்போகுது. உங்களை பார்க்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்க, என்ன ரகசியம்னு கேட்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஆனா இங்கேயும் நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு, எந்த வியாதியும் இல்லைன்னு யாருக்கிட்டையும் பெருமையா சொல்லிக்காதீங்க. மனிதர்களோட பார்வைக்கு பெரிய சக்தி இருக்குது. அது மறுபடியும் உங்க உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். வேலை பார்க்குற இடத்துல நீங்க படுற பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. உழைப்பு சொன்னா வேற யாரோ ஒருத்தர் திருடிட்டு போய் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. எப்படா இந்த வேலையை விட்டுட்டு போகலாம்னு நீங்க பல தடவை யோசிச்சிருப்பீங்க. ஆனா குடும்ப சூழ்நிலை உங்களை அங்கேயே புடக்கி போட்டிருக்கும். அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்க திறமைக்கான முழு அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு நீங்க பெரிய வேலைகளை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிக்க போறீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும். கூடவே சம்பள உயர்வும் கிடைக்கும். வெளியில வேற நல்ல நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பதவியில வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு வியாபாரம் செழிப்பா நடக்க போகுது. இதுவரைக்கும் நஷ்டத்துல ஓடிட்டு இருந்தவங்க வியாபாரம் இனிமேல் லாபத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். புதுசா நிறைய இடங்கள்ல உங்க தொழிலை விரிவுபடுத்துவதற அளவுக்கு உங்க வியாபாரம் அசுர வளர்ச்சி அடைய போகுது. இந்த நேரத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே உச்சில நிக்குங்க. பரிதாபமா முகத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிற மாதிரி வந்து நிப்பாங்க. நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க மாட்டீங்க. உடனே ஐயோ பாவம்னு நினைச்சு உங்க கையில இருக்கிற பணத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா அப்படி நீங்க இறக்கப்பட்டு கொடுத்த பணம் உங்க கைக்கு திரும்ப வரவே வராது. கொடுத்த பணத்தையும் இழந்து உங்களை தேடி வந்து அந்த உறவை இழந்து நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டி வரும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல யாருக்கும் கடன் கொடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. அப்படியே யாராவது ரொம்ப வற்புறுத்தி கேட்டாலும் என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லப்பான்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு அங்கேயே இருந்து போயிடும்.
போயிடுங்க. உங்க பணத்த நீங்க பத்திரமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க நல்ல மனச பல பேர் தப்பா பயன்படுத்தி காத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் கூட மறக்கக்கூடாது. திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம்னே சொல்லலாம். யார நீங்க உசுரா நினைச்சீங்களோ, அவங்க உங்கள தூக்கி எறிஞ்சுட்டு போயிருப்பாங்க. இவன் கூட இருந்தா நம்ம வாழ்க்கை உருப்படாதுன்னு சொல்லி ரொம்ப கேவலமா உங்கள நிராகரிச்சுட்டு போனவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சிய பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில இத்தனை நாளா இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், சண்டைகள் எல்லாம் முழுசா மறைய போகுது. உங்கள புரிஞ்சுக்காம போன பிரிஞ்சு போன வாழ்க்கை துணை அவங்க தப்ப உணர்ந்து மறுபடியும் உங்கள தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஆனா அவங்கள ஏத்துக்கிறதா வேண்டாமாங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்குது. புதுசா காதல் வலையில விழப்போற இளசுகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம். அதனால உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்த பத்தி யோசிக்கிறது தான் நல்லது. உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்கள அனுசரிச்சு போங்க. அவங்களோட ஆசீர்வாதம் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியம். புதுசா சொத்து வாங்குறதுல உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே இனி தவிடுபடியாக போகுது. சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்ட மாட்டோமா, இல்ல ஒரு சொந்த வண்டியாவது வாங்க மாட்டோமான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த ஆசைய நிறைவேத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க ரொம்ப நாளா பார்த்து வச்சிருந்த ஒரு இடம், இல்ல வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருள் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். பழைய வண்டிய வித்துட்டு புது வண்டி வாங்குற யோகம் சில பேருக்கு அமையும். ஆனா இதுல ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா, எந்த ஒரு பத்திரத்திலயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் பல தடவைக்கு ஒரு தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க. உங்கள ரொம்ப நம்ப வச்சு ஏமாத்துறதுக்குன்னே சில தரகர்கள் காத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய முதலீடும் செஞ்சிடாதீங்க. பிரிஞ்சிருந்தவங்களா இருந்தாலும் சரி, பல வருஷமா பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பணம் காசு விஷயத்துல மட்டும் ஒரு கழுகு மாதிரி ரொம்ப கூர்மையான பார்வையோட இருங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்கள ஒரு புடம்போட்ட தங்கமா மாத்திருக்குது. யாரு எப்படிப்பட்டவங்க, இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். எவ்வளவுதான் உச்சத்துக்கு போனாலும் உங்க பழசை என்னைக்குமே மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நீங்க பட்ட கஷ்டம், அடுத்தவங்க முன்னாடி கைகட்டி நின்ன அந்த அவமானம், இதெல்லாம் எப்பவுமே உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த நெருப்பு தான் உங்களை இன்னும் மேல மேல உயர வைக்கும். உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு நீங்க திரும்ப எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலா அவங்க கண்ணு முன்னாடி நீங்க பிரம்மாண்டமா வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. உங்க மூலமா பல பேருக்கு நல்லது நடக்கணும்னு இறைவன் ஆசைப்படுறாருங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்த 4 பேருக்கு உங்களால முடிஞ்ச உதவிய அமைதியா வெளிய தெரியாம செய்யுங்க. உங்களுக்குன்னு புண்ணியத்த சேர்த்து உங்க வாழ்க்கைய எப்பவும் வெளிச்சமா வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னொரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்குதுங்க. அது என்னன்னா, நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரப்போகுது. உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத, முகம் தெரியாத 3வது மனுஷங்க மூலமா உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பங்கள் ஏற்படலாம். வேலை விஷயமாவோ, இல்ல தொழில் சம்மந்தமாவோ, வெளியூரோ, வெளிநாடோ போற யோகம் நெறைய பேருக்கு அமைய போகுது. உள்ளூர்ல இவ்வளவு நாள் நம்ம திறமைக்கு சரியான மதிப்பு கிடைக்கலைன்னு ஏங்குனவங்களுக்கு கடல் தாண்டி போற வாய்ப்புகள் தானாக அமையும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத இப்ப விசா பிரச்சனை கிடைக்காத, பாஸ்போர்ட் பிரச்சனைகள்ல மாட்டி தவிச்சவங்களுக்கு அந்த தடைகளை எல்லாம் நீக்கி சுமூகமான வழிகள் பிறக்கும். ஆனா இந்த வெளிநாட்டு பயணத்தை பத்தியோ, இல்ல வெளியூர் போற திட்டத்தை பத்தியோ நீங்க விமானத்துல ஏறி உட்கார வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. நம்ம ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஊர் முழுக்க கொண்டுட்டு போட்டீங்கன்னா கடைசி நேரத்துல அந்த வாய்ப்பு கை நழுவி போயிடும். ஏன்னா உங்க மேல விழுகிற அடுத்தவங்களோட கண் திருஷ்டி ரொம்ப கொடூரமானது. குறிப்பா விருச்சிக ராசி பெண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை, நீங்க ரொம்ப உழைக்கிறவங்க, குடும்பத்துக்காக உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி பகைச்சவங்க. உடுத்திக்க நல்ல துணி இருக்காது, ஆனா உங்க பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் எந்த குறையும் வைக்காம பார்த்துப்பீங்க. தயவு செஞ்சு உங்க மாமியார் வீட்லயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியிலயோ உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்காது. ஏதோ வேலைக்காரி மாதிரி தான் உங்களை இவ்வளவு நாள் நடத்துனாங்க. ஆனா இனிமே உங்களுக்கான ராஜ மரியாதை உங்க குடும்பத்துல கிடைக்க போகுது. உங்க பேச்ச கேட்டுதான் வீட்ல நடக்க போற சுபகாரியங்களை முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க கை ஓங்க போகுது. இந்த நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்கன்னு உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி வந்து உங்க குடும்ப விஷயங்களை ஓட்ட விடுவாங்க. தயவு செஞ்சு உங்க வீட்டு நல்லது கெட்டதுகளை அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. அவங்க உங்களை பத்தி உங்க குடும்பத்துக்குள்ள பெரிய புயலை கிளப்பி விட்டுடுவாங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கிறது அந்த 3வது மனுஷனுக்கு பிடிக்காதுங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. படிக்கிற மாணவர்களுக்கு, வேலை பார்க்குற இளைஞர்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லாமுங்க. அரசு வேலைக்காக பல வருஷமா காத்துட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய போட்டித் தேர்வுகளை எழுதிட்டு முடிவுக்காக தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பான செய்திகள் வரப்போகுது. நீங்க நினைச்ச மாதிரி அரசாங்க உத்தியோகம் கைகூடி வர்றதுக்கான கிரக
அமைப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுறீங்க, என்ன வேலை முயற்சி பண்ணுறீங்கன்னு உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் அதிகமாக பேசிக்காதீங்க. கூடவே படிக்கிறவங்க தானே நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா அவங்க தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவங்க ஏதாவது பேசிடுவாங்க. அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் வெற்றியை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்படணும். உங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்க. குறுக்கு வழியில் போனால் சீக்கிரம் முன்னேற்றம் வந்துடலாம்னு யாராவது தப்பான ஆசை காட்டினாங்கன்னா அதை கொஞ்சமும் நம்பாதீங்க. நேர்மையான வழியில் நீங்கள் போடுற ஒவ்வொரு சொட்டும் உழைப்பும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும். சில பேர் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு தற்கொலை எண்ணம் வரைக்கும் போய் திரும்பி வந்திருப்பாங்க. தலையணை நனையிற அளவுக்கு அழுது அழுது உங்கள் கண்ணீரே வற்றி போயிருக்கும். அந்த அளவுக்கு ரணமான வழிகளை நீங்கள் கடந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கவலைகள் எல்லாம் காற்றுல கடந்து போக போகுது. உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு இழந்ததையெல்லாம் இரட்டிப்பாக திருப்பி கொடுக்க போகுது. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ல வார்த்தைகள் கிடையாது. கிரகங்களோட சுழற்சியில் ஏற்பட போகிற மிகப்பெரிய உண்மை, நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமா பதில் சொல்கிற நேரம் நெருங்கிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் பணம் வந்த உடனே ஆடம்பரமாக செலவு பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தரையோடு தரையாக அடக்கமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் அதிர்ஷ்டம் நிலைச்சு நிற்கும். எவ்வளோ உசரம் வளர்ந்தாலும் அதோட ஏமாத்தனுக்குள்ளே தான் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற இன்னொரு மிகப்பெரிய பலம் என்னென்னா உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம். இவ்வளோ நாளாக பித்ரு தோஷம், குலதெய்வ குத்தம்னு எத்தனையோ தடங்கல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். நீங்கள் என்னதான் முட்டி மோதி உழைச்சாலும் ஒரு சின்ன துரும்பு கூட உங்கள் இடத்துல இருந்து நகர்ந்திருக்காது. ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாம் தானாக விலக போதும். உங்கள் முன்னோர்கள் மூலமாக உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகிறாங்க. நீங்கள் எந்த ஒரு புது காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்கள் குலதெய்வத்தையும் இறந்து போன உங்கள் முன்னோர்களையும் மனசார நினச்சிக்கிட்டு தொடங்குங்க. அவங்க உங்களை எந்த ஒரு ஆபத்துலேயும் சிக்க விடாமல் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி காத்து நிற்பாங்க. நிறைய பேருக்கு கடவுளை சாமி வர்றது இல்லை முன்னோர்கள் வந்து பேசுகிற மாதிரி சில உள்ளுணர்வுகள் எல்லாம் இனிமேல் அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகிற பெரிய அதிர்ஷ்டத்துக்கான அறிகுறின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணம் வரும்போது புத்தியும் சேர்ந்து வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ரொம்ப நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் காசு கையில் வந்த உடனே சில பேருக்கு தலைக்கணம் வந்துடும். அதை விட சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. பெரிய பெரிய வண்டிகள் வாங்குறது, விலை உயர்ந்த நகைகளை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே வளம் வர்றதுன்னு சில தப்புகள் செய்வாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தப்பையும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு வரப்போகிற பணத்தை ரொம்ப பாதுகாப்பான முறையில் வைக்க வைங்க. நிலத்துல போடுங்க, இல்லை தங்கத்தில் முதலீடு செய்யுங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சேமிப்பு மட்டும்தான் உங்களை காப்பாற்றுமே தவிர நீங்கள் செஞ்ச ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு சோறு போடாது. அதே மாதிரி உங்கள் பொருட்களை, குறிப்பாக நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்களை யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. அது வழியாக கூட உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. உங்களை இவ்வளவு நாளாக கண்டுக்காத சொந்தக்காரங்க இப்போ உங்கள் வீட்டில் நடக்க போகிற விசேஷங்களுக்கு முதலாளாக வந்து நிற்பாங்க. ரொம்ப பிரகாசமாக உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நீ எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவேன்னு எனக்கு அப்போவே தெரியும்னு வாய் கூசாமல் போய் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் மயங்கிடக்கூடாது. அவங்களுக்கு அவங்க மேலே திடீர்னு பாசம் எல்லாம் வந்துடலாம். அவங்க கையில் இருக்கிற காசு மேலே தான் பாசம் வந்திருக்குது. அவங்க சிரித்த முகத்தோட வரவேற்று நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புங்க. ஆனால் அவங்க வீட்டு பீரோ சாவியோ இல்லை உங்கள் மனசையோ அவங்க கிட்ட கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாரோ ஒருத்தர் வாங்கின கடனுக்கு நீங்கள் உங்கள் கடத்தில் கொடுத்துடக்கூடாதுங்க. சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து மட்டும் யாருக்கும் போட்டுறாதீங்க. செஞ்ச ஒரு சின்ன உதவி நாளைக்கு உங்கள் சொத்தை எழுதி வைக்கிற அளவுக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும். வேலை பார்க்குற இடத்துல சில பேருக்கு திடீர்னு இடமாறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடமா இருக்கலாம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை மாற்றணும். உங்களுக்கு பெரிய நன்மை கொடுக்க போகுதுங்க. அதனால் எந்த ஒரு மாற்றத்தையும் தைரியமாக எடுத்துக்கோங்க. இது நமக்கு சரியாக வருமா, நம்ம அங்கே போய் எப்படி சமாளிக்க போகிறோம்னு தயங்கி நிற்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க மண்ணில் போட்டாலும் உழைப்பாங்க, கல்லில் போட்டாலும் உழைப்பாங்க. உங்கள் தைரியம் தான் உங்களுக்கான முதல் மூலதனம்ங்க. உங்களை பயமுறுத்துறதுக்காகவே உங்களை சுற்றி சில பேர் நிறைய கதைகளை கட்டுவாங்க. அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவில் ரொம்ப உறுதியாக இருங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்காதீங்க. உங்கள் விடாமுயற்சி தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒன்று நடக்க போகுதுன்னு உங்கள் உள்ளுணர்வு உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். அது உண்மைதான். இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில வழிகளை நான் தாங்கித்தான் ஆகணும். இத்தனை நாளாக நீங்கள் சுமந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கான பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இனிமேல் நீங்கள் பழைய விருச்சிக ராசி கிடையாது. இவர் என்ன சொன்னாலும் நம்பி ஏமாற அந்த வெள்ளந்தி மனசு இப்போ ரொம்பவே பக்குவப்பட்டுருச்சு. உங்களை அடித்து துவைச்ச இந்த சமூகம் இப்போ உங்கள் முன்னாடி கைகட்டி நிற்க போகுது. ஆனால் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் நிதானம். எவ்வளோ பெரிய கோபம் வந்தாலும் சரி, அந்த வார்த்தையில் காட்டிடாதீங்க.
நினைக்காதீங்க. அமைதியா ஒரு புன்னகையோட கடந்து போயிட்டே இருங்க. உங்க அமைதி தான் உங்கள எதிர்க்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய மரநடி. சில பேருக்கு ரொம்ப வருஷமா இழுபறியில இருக்கிற கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. நீங்க கொடுத்த பணம் இனிமே வராதுன்னு நினைச்சு முழுசா ஆசை விட்டுருப்பாங்க. ஆனா, அந்த பணம் ஆச்சரியப்படுற வகையில உங்க கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி நீங்க யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டி இருந்தா, அவங்க உங்கள ரொம்ப அவமானப்படுத்தி இருந்தாலும், அந்த கடனை எல்லாம் அடைச்சு நெஞ்ச நிமிர்த்தி நடக்கிற காலம் வந்துச்சு. உங்க கழுத்த நெரிச்சுக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனையிலருந்து உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை கிடைக்க போகுது. ராத்திரியில படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். எந்த கடன்காரன் வந்து நிப்பானுன்னு, நாளைக்கு விடிஞ்சா என்ன செய்வோம்ன்னு நினைச்சு பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் மலையேறி போச்சு. உங்களுக்கான வருமான வழிகளே அந்த பரம்பொருள் பொறந்து விட போறது. அத வச்சு உங்க கடன அடைக்கிறதோடு மட்டும் இல்லாம, எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய தொகைய சேமிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை உயரும். உங்க பிரகாசம் உங்களுக்கு இந்த கிரக கவலைகள் இப்ப தீரப்போகுது. அவங்க படிப்பு சரியில்லையேன்னு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு இல்ல, அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ நீங்க ரொம்ப கவலைப்பட்டுருப்பீங்க. அப்படின்னா உங்க பிள்ளைக உங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நடக்க போறாங்க. அவங்க கல்வி, வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்க போகுது. உங்க பேர் சொல்லி நீங்க பெருமைப்படுற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள இத்தனை வருஷமா இருந்த ஏக்கம் எல்லாம் கண்ணீரா வெளிய வரும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சந்தோஷம், கண்ணீர் அதனால உங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, அதிக மதிப்பெண் வாங்கிட்டாங்க, இல்ல பெரிய வேலைக்கு போயிட்டாங்கன்னு வெளியில மத்தவங்க கிட்ட போய் ரொம்ப பெருமையா பேசாதீங்க. உங்க வீட்டு குழந்தைகளுக்கு எப்பவுமே திருஷ்டி ரொம்ப சீக்கிரம். அதனால அவங்களுக்கு அடிக்கடி சுத்தி போடுறது, திருஷ்டி கழிக்கிற விஷயங்கள நீங்க ரொம்ப கவனமா தவறா செய்யணும். வர்த்தகம் உங்க கண்ணுக்கு உங்க குடும்பம் எப்பவும் போல சாதாரணமா தெரியணும். ஆனா வீட்டுக்குள்ள நீங்க ஒரு ராஜா மாதிரி வசதியா வாழப்போறீங்க. உங்கள சுத்தி இருக்கிற சில விசமிகள் உங்கள எப்படி மாட்டி விடலாம்னு வலை விரிச்சு காத்துட்டு இருப்பாங்க. குறிப்பா உங்க வேலை பார்க்குற இடத்துலயோ, இல்ல நீங்க தொழில் செய்ற இடத்துலயோ உங்கள வம்புக்கு இழுக்கிறதுக்காகவே சில பேர் உசுப்பேத்துற மாதிரி பேசுவாங்க. கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைய விட்டுட்டீங்கன்னா, அதையே பெரிய விஷயமாக்கி உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க நினைப்பாங்க. அதனால நீங்க எப்பவும் உங்க வேலை என்ன, உங்க இலக்கு என்ன அப்படிங்கிறதுல மட்டும் தவறாம குறியா இருங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடவோ தலையிடாதீங்க. யாராவது உங்கள பத்தி தப்பா பேசினா, அத உங்க காதுல வாங்கிக்காதீங்க. உங்கள கீழ தள்ள நினைக்கும்போதும், நீங்க உங்க திறமையால அவங்கள தாண்டி மேல போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சில்லறத்தனமான ஆட்கள சமாளிக்கிற வித்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத நீங்க சரியா பயன்படுத்த நேரம் வந்துருச்சு. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புது தென்றல் கொடுக்க போகுது. உங்கள வீட்ல ஒரு மூலையில முடக்கி வச்சிருந்த காலம் மாறி, இப்ப நீங்க உங்க திறமைய வெளியுலகத்துக்கு காட்டுறதுக்கான பல வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். வீட்ல இருந்தபடியே செய்யக்கூடிய சிறு தொழிலா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேலைக்கு போற இடமா இருந்தாலும் சரி, உங்களோட தனித்துவமான திறமைக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்த நீங்க உருவாக்க போறீங்க. இத்தன நாளா நீங்க ஆசைப்பட்ட நகைகள், புடவைகள் வாங்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்கள வந்து சேரும். அதனால என்ன வாங்கினாலும் சரி, அது மத்தவங்க கண்ல படுற மாதிரி ரொம்ப ஆடம்பரமா காட்டிக்காதீங்க. எவ்வளவு வசதி வந்தாலும் நீங்க எப்பவும் போல ரொம்ப எளிமையா இருங்க. உங்க எளிமை தான் உங்கள சுத்தி இருக்கிற கெட்ட சக்திகளிடமிருந்து உங்கள காப்பாத்துற ஒரு பெரிய கவசம். வீடு, நிலம் வாங்குற யோகம் பத்தினா முன்னாடியே சொல்லியிருந்தாலும், அதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இத்தன வருஷமா உங்க பேர்ல இழுபறியா இருக்கிற பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள் எல்லாம் இப்போ ஒரு கோர்ட் கேஸ் வழக்குன்னு போகாம ரொம்ப சுமூகமா பேசி முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு குறையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள வந்த கணக்குகள் எல்லாம் மாறி சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேர போற நேரம் இது. அந்த சொத்து மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த பணத்த வச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அத வச்சு இன்னொரு சொத்து வாங்குறதோ, இல்ல உங்க தொழில விரிவுபடுத்துறதோன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட போறீங்க. எந்த இடத்துல நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். பணம் வந்துருச்சுன்னு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு தப்பான இடத்துலயும் முதலீடு செஞ்சிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சவங்க, அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட 2, 3 தடவைக்கு மேல ஆலோசனை கேட்டு, அதுக்கப்புறம் உங்க பணத்த வெளியில விடுங்க. சமூகத்துல உங்களுக்கு கிடைக்க போற மரியாதைய பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கள்ள கபடம் இல்லாத வெள்ளந்தி குணத்த மட்டும் என்னைக்குமே மாத்திக்காதீங்க. உங்க ஏமாத்துனவங்கள பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு, உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலாம்னு உழைக்க ஆரம்பிங்க. உங்க திறமை மேல முழு நம்பிக்கை வைங்க. அந்த பரம்பொருள் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பாருங்க. எவ்வளவு பெரிய உச்சத்துல போய் உட்கார்ந்திருந்தாலும், எவ்வளவு காசு பணம் கொட்டி கிடந்தாலும், உங்கள பெத்தவங்கள என்னைக்குமே மறந்துறாதீங்க. உங்கள படிச்சு வச்சவங்க இன்னைக்கு உங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க உசுர் உள்ள வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட மறக்கக்கூடாது. உங்க அம்மா, அப்பாவுக்கு என்ன தேவையோ அத கேட்டு கேட்டு செய்யுங்க. அவங்கள முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறது, இல்ல அவங்கள மதிக்காம பேசுறதுன்னு ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா, வரப்போற அத்தனை அதிர்ஷ்டமும் உங்க கண்ணு முன்னாடியே காத்துல பறந்து போயிடும். அவங்க முகத்துல பார்க்குற அந்த சந்தோஷம் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து. அதே மாதிரி உங்களுக்கு ஆரம்ப காலத்துல
கை கொடுத்து உதவி செஞ்சவங்கள என்னைக்குமே கைவிட்டுடாதீங்க. அன்னைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நின்னப்போ, உங்கள நன்றி நல்ல காசு குடுத்து அத நல்ல உள்ளங்கள எப்பவுமே நன்றியோட நெனச்சு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு தரையோடு தரையா அடக்கமா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வானத்துல உசரமா பொறுப்பீங்க. நீங்க சிந்திய கண்ணீர் எல்லாமே இப்ப பெரிய வரமா மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் அடுத்தடுத்து உங்க கண்ணு முன்னாடி நடக்க போகுது. அதையெல்லாம் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்த மட்டும் நீங்க வளர்த்துக்கோங்க. உங்க வீட்ல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருக்க போகுது. சந்தோஷத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா பக்கத்திலேயே இருந்து உங்கள காக்கும். எந்த பயமும், எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப தைரியமா, ரொம்ப தெளிவா உங்க பாதையில நடப்பிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய இந்த யோகமான காலத்த முழுமையா பயன்படுத்தி